பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதீத சக்திகள் கொண்ட ஒரு டிராகனை தீய சக்திகள் வீழ்த்தினார்கள். அதன் மூலமாக 5 பெரும் சக்திகள் உலகத்தின் பல திசைகளில் வீழ்ந்தன. அதை அடைவதற்கு தீய சக்திகளின் தலைவனும் அவனது படைகளும் முயற்சி செய்து கொண்டிருந்தனர். மீண்டும் அந்த 5 டிராகன் சக்திகளும் ஒரு கூட்டாக இணைந்தன. ரெயின்ட்ரா நீர் சக்தி கொண்டவன், கிரீனி காற்றை போல் வேகம் கொண்டவன், மங்கி மாஸ்டர் நகைச்சுவை சக்தி கொண்டவன், ஸ்டோனி பாறையின் உறுதி கொண்டவள், ஃபயர்மேன் நெருப்பு சக்தி கொண்டவன். இவர்கள் ஐவரும் சேர்ந்து தீய சக்தியின் படைகளை துவம்சம் செய்கிறார்கள். இவர்களின் கூட்டணிக்கு பதிலடி கொடுக்குமா தீய சக்தியின் படைகள்? மாஸ்டர் ரெயின்ட்ரா நம்ம அங்க போயாகணும். நீ உனக்கு கவலைப்படாத ரெயின்ட்ரா, நம்ம நினைச்ச மாதிரி அங்க போயிடலாம். நாம மட்டும் நினைச்ச நேரத்துக்கு போலனா நாம பிரச்சனையில மாட்டிக்குவோம். சீக்கிரமா பச்சையா, அவங்க வரதுக்கு முன்னாடி நாம அந்த மரத்துக்கிட்ட போயாகணும். ஏன்னா அப்பதான் எனக்கு புது பவர் கிடைக்கும். ஓடிக்கிட்டே இருக்காத, கொஞ்சம் திரும்பி பாரு. என்ன சொன்ன? அங்க பாரு, பின்னாடி ரெயின்ட்ரா போறா. ரெயின்ட்ராப்பா, இப்ப நான் அவனை என்ன பண்றேன்னு பாரு. அவங்க எல்லாரும் கவுந்துட்டாங்க. நம்ம போலாமா? இன்னும் ஆட்ட முடியலடா நெருப்பு மண்டையா. ஒரு நிமிஷம் இருங்க, இதுல ஏதாவது உபயோகப்படுற மாதிரி இருக்கான்னு பாக்குறேன். வல்லவனுக்கு பொல்லும் ஆயுதம். எழுந்துடா டேய். டேய் பச்சா, எழுந்துடா. நீ எழுந்திருக்க வேண்டியதானே? முதல்ல நீ எழுந்துடா பச்சையா. இப்ப அப்படியே நீச்சல் அடிச்சுட்டு எங்கேயாவது போயிடுங்கோ. எல்லாரும் குதிங்க. பிளேம் அவங்க போறதுக்குள்ள நாம எப்படியாவது அந்த இடத்துக்கு போயாகணும். ஆமா, நாம எதை தேடி போயிட்டு இருக்கோம்னு சொல்லு. அது என்னன்னு எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா பாத்துக்கோ. நம்ம கழிப்பு தெரியாம இருக்க, அப்படியே டான்ஸ் பண்ணிக்கிட்டே போகலாமே. பிளேமோட நெருப்பு பிளேமோ கிட்ட வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எடுத்துட்டு வா. பாப்பா இந்த மாதிரி நானும் பண்ணலாமா? இத பார், அந்த ட்ரீல இருக்கிற சக்தி இல்ல என்ன மாதிரி ஒரு எலிமெண்ட்டுக்கு தான் கிடைக்கும். நீ ஒரு எலிமெண்ட் கிடையாது, அதனால உனக்கு கிடைக்காது. இருந்தாலும் நானும் முயற்சி பண்ணுவேன். உன்னால முடியும் போது என்னால முடியாதோ? பயமுறடே. அவங்க இந்த வழியா தான் போயிருக்காங்க. அவன் இந்த வழியா தான் போயிருக்கான்னு எப்படி உறுதியா சொல்ற? இதுதான் ரொம்ப சரியான வழி. அது எப்படி உனக்கு தெரியும்? நான் தான் ஊட்டி எலிமெண்ட் ஆச்சு, அதனால இந்த ட்ரீஸோட பவரை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். Video by visualcityblogs.com. அவனுங்களை காணவே காணும். அவங்க எங்கேயோ போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏய், எங்கப்பா வழியே காணோம்? இருங்க, நான் ஏற்படுத்துறேன். சீக்கிரம் வாங்க. நல்லா விட்டு கட்டுற சப்பானே. நம்ம தேடி வந்த ட்ரீ தான். இப்ப அது எனக்கு தான் கிடைக்க போகுது. உன்னோட பவரை யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. சரியா சொன்ன. Fire Heart Treasure Bag. என்ன நல்லா மாட்டீங்களா? அந்த பவர் இருக்குன்னு சொல்றியா? எதுவா இருந்தா உனக்கு என்ன வந்தது பச்சையா? முதல்ல நீ இங்க இருந்து போ. முடிஞ்ச கழட்டி விட்டானா? மரமே எனக்கு பவரை கூட. நம்ம எப்படியாவது பிளேம் ஒத்தெடுத்தாகணும். ரொம்ப லேட்டா வந்துட்டீங்க. அவ கையில பூரா நெருப்பு எரியுது. முதல்ல நீ இந்த நெருப்போட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல. எல்லாரும் ஒதுங்கி நில்லுங்க. இங்க நின்னு டான்ஸ் ஆடாம அவங்கள போய் பிடிக்கிற வழிய பாரு. இங்க பாரு, இங்க இருக்கோம். ஏய், இங்க பாரு. நான் அதை எடுத்துறேன். யாரதே? எனக்கு மறையிற சக்தி இருக்குடா. என்ன தவிர யாராலையும் இந்த மரத்துல இருக்கிற இந்த சக்தியை எடுக்கவே முடியாது. நாங்க எடுத்து காட்டுறப்ப பாரு.
இப்ப புரிஞ்சுதா என்னோட சக்தி என்னன்னு? இந்த உலகத்திலேயே நான் தான் எல்லா வித சக்தியையும் கையாள முடியும். இனி உங்களால அந்த மரத்துக்கிட்ட நெருங்கவே முடியாது. இப்போ அவங்கள போய் புடிங்க. அவங்கள ஈஸியா புடிச்சிடலாம் ஜெனரல். என்னுடைய புது சக்தி எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. ஆமா, இதால அவங்கள சுலபமா புடிச்சிடலாம். நம்மளே இப்ப மாட்டிக்கிட்டோமே. நீங்க என்ன காரியம் செஞ்சிருக்கீங்க? நீங்க எதுக்குமே லாய்க்கு இல்ல. உங்களால எந்த காரியத்தையும் சரியா செய்ய முடியாதுன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். அதனால தான் நான் ஒருத்தரை வர சொல்லிருக்கேன். நம்மனால கண்டிப்பா அதை எடுக்க முடியாது. கண்டிப்பா முடியும். ஏன்னா அது இல்லாம நம்ம கோல்டன் டிராகனை எழுப்ப முடியாது. அந்த டப்பா மண்டைங்களை அழிச்சு பூவோட ஃப்ளேமோட தாக்குதலை தடுத்து இன்விசிபிள் ஃபோர்ஸ் ஃபீல்டுக்கு போறதுக்கு நிச்சயம் ஏதாவது ஒரு வழி இருக்கும். ஆனா அது ரொம்ப ஈஸி கிடையாது. ஷாலின், என்னாச்சு? என்னால ஃபீல் பண்ண முடியுது. ஒரு மரம் சோகத்துல இருக்கு. ஏய், ஒருவேளை இந்த மரமா தான் இருக்குமோ? ஏன்னா சோகத்துல தான் சாஞ்சிருக்கு. இல்ல, நான் சொன்னது இந்த மரம் இல்ல. இதுதான் பவர்ஸ் இருக்கிற ட்ரீ. அதாவது விட்டுட்டு இருக்காங்க. இந்த மரத்தை வெட்டுறது மூலமா இந்த மரத்தோட சக்தி அத்தனையையும் நான் அடைஞ்சிடுவேன். அதுக்கப்புறமா அந்த 4 எலிமெண்ட்ஸ் நான் ஈஸியா பிடிச்சிடுவேன். ஏய், ஏன் நிறுத்திட்ட? மரத்தை தொடர்ந்து வெட்டு. எனக்கு இப்போ பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் மூன் கேக் சாப்பிட்டே ஆகணும். ஏய், எனக்கு மூன் கேக்னா ரொம்ப பிடிக்கும். மூன் கேக்க சாப்பிட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் நான் ஸ்டாப்பா இந்த வேலைகளை எல்லாம் செஞ்சு முடிச்சிருவேன். சரி, நான் மூன் கேக்க வர வைக்கிறேன். அது வரைக்கும் நீ உன் வேலையை பாரு. மசன்னு பேசிட்டு இருக்காம முதல்ல கேக்க செஞ்சு எடுத்துட்டு வாங்க. என்ன சொன்ன? என்னையா? நான் இந்த உலகத்திலேயே மதிப்பு மிக்கவன், பேரரசன். என்கிட்ட மறையிற சக்தி இருக்கு, என்கிட்ட படைகளும் இருக்கு. என்கிட்ட 2. ஓ, இப்படிப்பட்டவனையா நீ மூன் கேக் எடுத்துட்டு வர சொல்ற? நீ இதை எப்படி சொல்லலாம்? இப்ப நான் அவனுங்களை ஈஸியா புடிச்சிருவேன் ஜெனரல். ஆமா, அவங்களை ஈஸியா பிடிச்சிடலாம். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அப்போ எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? போய் அந்த எலிமெண்ட்ஸை உடனடியா பிடிச்சிட்டு வாங்க. அது அவனேதான். என் புக்ல இருக்கிறத படி பார்த்தா இவன் மூன்ல இருக்கிறவன். பூதா இங்க கூட்டிட்டு வந்திருக்கணும். அவன் மூன்ல வசிக்கிறவனா? அவனுக்கு பூமியில என்ன வேலை? அவன் ஏன் ஜெனரல் பூவோட சேர்ந்திருக்கான்? எனக்கு தெரியல. ஆனா என்னவா இருந்தாலும் நாம இத பத்தி மாஸ்டர் என்கிட்ட சொல்லணும். சரி, அப்ப நாம அவர்கிட்ட பேசி பார்க்கலாம். அதனாலதான் நான் எப்போ மூன் பிளாஸமே என்கிட்ட கொண்டு வருவேன். என்கிட்ட அம்பு இருக்கு, இந்த இதை யூஸ் பண்ணு. இந்த மூன் பிளாஸம் ஆரோவை மூனுக்கு கைட் பண்ணும். ஆனா கரெக்டா மெசேஜ் போய் சேருமான்னு தான் தெரியல. என்ன நடக்குதுன்னு பாப்போம். அங்க பாத்தியா? இது அந்த எலிமெண்ட்ஸோட வேலையா தான் இருக்கும். ஆனா இங்க யாரும் இல்லையே. இப்போ அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கலாம். டாய் டப்பா மண்டைஸ், நீங்க அந்த பக்கம் போங்க. ஐ பச்சையா, நீ நானும் இந்த பக்கம் போலாம். வா. சென் மட்டும் இங்க வந்துட்டாங்கன்னா அவங்களோட மூன் பவரை யூஸ் பண்ணி பூவோட படைகள் எல்லாம் நம்ம ஈஸியா அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்மளால மரங்களையும் சுலபமா காப்பாத்திட முடியும். நம்ம அனுப்பிச்ச மெசேஜ் நேரம் போயிருக்குமா? நம்ம மெசேஜ் போய் சேர்றதுக்கு ஏன் இவ்ளோ நேரம் ஆகுது? நான் இங்க இருக்கும்போது உங்களுக்கு எப்படி மெசேஜ் வரும்? எதுக்கு கூப்பிட்டீங்க? அது அப்புறம் விவரமா சொல்றோம். முதல்ல இங்க இருந்து போலாம் வாங்க. நமக்கு என்ன ஆச்சு? அதெல்லாம் இருக்கட்டும். அந்த எலிமெண்ட்ஸ் இப்ப தப்பிச்சு போயிட்டாங்க. சீக்கிரம் வா, போய் பிடிக்கலாம். அப்படின்னா இதுதான் இவ்வளவு தூரம் நடந்திருக்கா? இப்ப என்ன பண்றது? இது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சிந்திச்சு செயல்பட்டோம்னா இந்த வேலையை சுலபமா முடிச்சிடலாம். கொஞ்சம் இங்க பாருங்க. கவலைப்படாதீங்க, அத நான் பாத்துக்கிறேன். அந்த மரத்தை சுத்தி இன்விசிபிள் ஃபோர்ஸ் ஃபீல்ட் இருக்கு. உங்க மூன் பவரை யூஸ் பண்ணி அதை டெஸ்ட்ராய் பண்ணலாம். நீலா இந்த மாதிரி இருக்கும்போது என்னோட பவர்ஸை யூஸ் பண்ண முடியாது. இப்ப என்ன பண்றது? இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா அவன் அந்த மரத்தை முழுசா வெட்டி போட்டுருவானே. அதுக்கு முன்னாடி அந்த இன்விசிபிள் ஃபோர்ஸ் ஃபீல்ட் நம்ம அழிச்சாகணும். ஆனா அந்த ஃபோர்ஸ் ஃபீல்டோட கண்ட்ரோல் ஃபுல்லா பூவோட கையில இருக்கு. நானும் ஜிங்கோவும் எங்க சக்தியை பயன்படுத்தி மரத்தை வெட்ட விடாம பாத்துக்கிறோம். நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. கண்டிப்பா வெற்றி நமக்கு தான். சூப்பர் ஐடியா. அவங்க இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க.
இப்ப மாட்டீங்களா? நான் டாப் வழியா போலாமான்னு பாக்குறேன். ஏய் அவங்க போர்ட் ஃபீல்ட காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க. ஏப்பா சீக்கிரம் வாங்கப்பா. இப்ப என்ன பண்றது? காவலர்கள் இருக்காங்களே. இப்படி இருக்கும்போது எப்படி நம்ம உள்ள போகிறது? அவங்கள ஏமாத்தி தான் உள்ள போக முடியும். நான் என்னோட வாட்டர் பவர்ஸ் அந்த இடத்துல இருந்து யூஸ் பண்றேன். அவங்க எல்லாம் என்ன ஏதுன்னு தேடுவாங்க. அந்த நேரத்துல நீ உள்ள பூந்துரு. ஓகே? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னப்பா அது? நான் தான் நிலா தேவதை. உங்ககிட்ட ஒரு உதவி கேட்க வந்திருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் உள்ள போகணும்னு நினைக்கிறாங்க. உள்ள விடுவீங்களா? பேசிட்டு இருக்கும்போது ஏன் இப்படி பண்றீங்க? இதெல்லாம் சரி வராது. நம்ம வெளிய காட்டலாமா? ஹே, நான் பேசிட்டு இருக்கும்போது உங்களை யார் வர சொன்னது? நீங்க முதல்ல வாங்க. ஓகே, ஒரு வழியா உள்ள வந்தாச்சு. இப்ப ஜெனரல் போவோட டென்ட் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓ, நாம ரொம்ப கவனமா செயல்படணும்னு நினைக்கிறேன். அந்த மரத்தோட மந்திர சக்திய இந்த எலிமெண்ட்ஸால ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த 4 எலிமெண்ட்ஸால மட்டும் இல்ல, 1000 எலிமெண்ட்ஸ் வந்தாலும் அந்த சக்தியை அழிக்கவே முடியாது. நான் இப்போ அந்த மூன் கேக்க தயார் செஞ்சிட்டேன். இது சரி வரும்னு எனக்கு தோணல. இவ்வளவு பெரிய இடத்துல பூவை எப்படி கண்டுபிடிக்கிறது? யாரோ மூன் கேக்ஸ் தயார் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். மூன் கேக்ஸ் விரும்பி சாப்பிடுறவங்க இங்க கூட இருக்காங்களா? ஜெனரல் பூதா இதை சமைச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த வாசனை இந்த பக்கமா தான் வருது. வாங்க போலாம். யா, அதுதான் ஜெனரல் பூவோட டென்ட். அந்த காவலர்களை நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் வாங்க. அது கண்ட்ரோல் பண்ற டிவைஸ் அங்க இருக்கு. அவன் தலை வெளியே வரதுக்குள்ள போய் எடுத்துட்டு வந்துடலாம். அந்த மூன் கேக் ஸ்மெல்ல பார்த்தா நல்லா இருக்காது போல இருக்கே. இல்ல, எல்லாம் கருகிடுச்சு. வந்துட்டாங்க. தலதடி சின்ன மட்டும் வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? இதை வச்சு நான் ஒரு நல்ல திட்டத்தை உருவாக்கி இருக்கேன். என்ன இது? இந்த மாதிரி நடக்கணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. முடியாது, என்னால இந்த காரியத்தை செய்ய முடியாது. என்ன, உன்னால இந்த மூன் கேக்க செய்ய முடியாதா? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஏன்னா நான் நிலா தேவதையாச்சே. அப்போ உனக்கு சமைக்கவே தெரியாதா? நீ சமைக்கலனா உன் நண்பர்களை நான் அழிச்சிருவேன். ஓகே, செஞ்சு தொலைறேன். ஒரு நல்ல செய்தி. நான் இப்போ ரெயின் டிராப், ஷாலின், நிலா தேவதை இவங்க 3 பேரையும் பிடிச்சு வச்சிருக்கேன். நீங்க உடனடியா வந்து அந்த நிலா பெண் செய்து வச்சிருக்கிற அந்த மூன் கேக்க எடுத்துட்டு போங்க. ரெயின் டிராப்பும் ஷாலினும் மாட்டிக்கிட்டாங்க. நம்ம தான் காப்பாத்தணும். வா, நம்ம ஏதாவது போய் பண்ணலாம். போகாத நில்லு, நாம மாட்டிக்குவோம். அந்த நிலா தேவதை வர வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டா நமக்கு தான் ஆபத்து. நிலா தேவதை வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றது? அதுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் காப்பாத்தணும். இது வேலைக்கே ஆகல. என்னோட வாட்டர் பவர்ஸ் இது மேல சுத்தமா வேலைக்கு ஆக மாட்டேங்குது. இப்ப என்ன பண்றது? ஓ, பார்க்கவே ரொம்ப அருமையா இருக்கு. இத உன்னால எப்படி செய்ய முடிஞ்சதுன்னு கொஞ்சம் எனக்கு. அது எங்களோட சீக்ரெட். இந்த ஜெனரல் பூ கிட்ட எந்த சீக்ரெட்டும் இருக்க கூடாது. நீ இதை எப்படி செஞ்சாலும் எனக்கு வேலைக்கே ஆகணும். உடனடியா என்கிட்ட அத சொல்லு. சரி சரி, என்கிட்ட கோவப்படாம இருந்தா நான் அந்த சீக்ரெட்டை சொல்றேன். நான் ஒண்ணும் கோவப்படல. அத பத்தி என்கிட்ட சொல்லுன்னு சொன்னேன். மூன் கேக் செய்யும் போது நாம முதல்ல கோவப்படாம இருக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். அது செய்யறதுக்கு முன்னாடி நிலாவை பார்த்து வணங்கணும். இங்க நிலா எப்படி? நிலா வெளிச்சம் ஜன்னல் கிட்ட தானே வருது. அப்படிதான் சரியா இருக்கு.
கொஞ்ச நேரம் அப்படியே பிடிச்சிருங்க, அப்பதான் நிலா உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்யும். எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காத. நான் எல்லாத்தையும் கண்காணிச்சிட்டு இருக்கேன். நீ தப்பிக்கணும்னு நினைக்காத, ஏன்னா காவல் பலப்படுத்தப்பட்டிருக்கு. பச்சையா, அந்த மூன் கேக்கை எடுத்துட்டு போய் அவன்கிட்ட குடு. அந்த ரிமோட் கண்ட்ரோலை நீ எடுத்துட்டு போய் அவனை கண்காணிச்சுக்கிட்டே இரு. சீக்கிரமா இங்க இருந்து போ. ஒரு நிமிஷம். ஜெனரல் போ இந்த கேக்ஸ கொண்டு போய் அந்த கைதிங்களுக்கு கொடுக்க சொன்னாரு. கொடுத்துடுறியா? என்னது, அவருக்கு எப்படி திடீர்னு இப்படி நல்ல மனசு? சும்மா சொன்னேன், நான் தான் கொண்டு போய் கொடுக்க சொல்றேன், சொல்லிடாத. அதோட பார்த்தேன். அத நீ சாப்பிடக்கூடாது. ஜெனரல் போ உனக்காக ஸ்பெஷலா மூன் கேக் செஞ்சு வச்சிருக்காரு. என்ன, எனக்கா? அப்படின்னா சரி. ஜெனரல் போ உங்களுக்காக கேக் கொடுத்திருக்காரு. என்னது, ஜெனரல் போ கொடுத்தானா? எங்களுக்கு அது வேணாம். ஆமா, எதுவும் எங்களுக்கு கொண்டு வராத. இங்க பாருங்க, கோவத்துல வயிற காய போடாதீங்க. சென்னை தான் உங்களுக்காக இந்த ஸ்பெஷல் கேக்க பண்ணுனாங்க. இப்ப நீங்க சாப்பிடுவீங்கல்ல? என்ன, சென்னை இந்த மூன் கேக்க கொடுத்தாங்களா? அட ஆமாப்பா. என்னடா இது? ஜெனரல் போ சொன்ன ஸ்பெஷல் பிளான் இதாதான் இருக்குமோ? அவங்க நமக்கு இதை கொடுக்கறாங்கன்னா அது உள்ள ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். வா போய் எடுக்கலாம். அத தொடவே முடியல. அவங்க உள்ள போக போறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபீல் ஆஃப் பண்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்பதான் மரத்தை காப்பாத்த முடியும். ஓகே, இப்ப எல்லாரும் கிளியரா இருக்கு. முதல்ல நீ அந்த ஆளுக்கு கொண்டு போய் கேட்க கொடு. அப்பதான் அவன் மீதி வச்சதை நம்மளால சாப்பிட முடியும். என்னடா அது? அந்த 2 எலிமெண்ட் நான் இப்ப அவங்கள போய் போடிக்க போறேன். இப்ப ஜாலியா போலாம். இவங்களும் மாட்டிக்கிட்டாங்களா? ஆஹா, போ இத பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. வர நீ ஒரு ஹீரோ மாதிரியே பண்ற. உனக்கு வில்லனா இருக்கதா ஆசையா? என்ன மன்னிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கேக் அவங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள நாங்க எப்படியாவது அந்த மரத்தை காப்பாத்திடலாம் நினைச்சோம். ஆனா எங்களால முடியல. பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்ன, ஜெனிஹோ வச்சிருக்கிற அந்த கை மூலமா அந்த கேக்ஸ் நாம எடுத்துடலாம். ஓகே, நம்ம அந்த மூன் கேக்க சாப்பிட்டுட்டு தான் நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்னு ஐடியா பண்ண போறீங்களா? எனக்கு தெரிஞ்ச சின்ன இந்த மூன் கேக்ல ஏதாவது ஒரு விஷயத்தை மறைச்சு வச்சிருப்பாங்க. இந்த கேக்குள்ளயா? நல்லா இருக்கு. ஏதோ வாய்க்குள்ள இருக்கு. இந்த பூட்டோட சாவி, சீக்கிரம் அதை தர. ஆனா அந்த நிலா தேவதை, நம்ம முதல்ல போய் மரத்தை காப்பாத்தணும். அதுக்கப்புறம் வந்து நிலா தேவதையை காப்பாத்தலாம். வாங்க போலாம். முட்டாள்களே, இவங்களை எப்படி தப்பிக்க விட்டீங்க? இல்ல ஜெனரல், என்ன நம்புங்க. பச்சையா, நீ போய் அந்த நிலா தேவதை தப்பிக்க முடியாதபடி காவலாயிரு. அவங்களால அந்த மரத்தை நெருங்கவே முடியாது. என்னோட மந்திர சக்தி வாய்ந்தது. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. அந்த ஃபர்ஸ்ட் ஃபெயில் இப்ப இல்ல. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். வா, நம்ம சீக்கிரம் அதுக்குள்ள நம்ம போயிடலாம். நம்ம கண்டிப்பா அந்த மரத்தை காப்பாத்திடலாம். ஹூ கேன் ப்ளீஸ் அதை விட்டாதீங்க. தயவு செஞ்சு அதை விட்டாதீங்க. ஏன் வெட்டக்கூடாது? என்னால இதை நம்பவே முடியல. பவர் செக்ரட்டரி இப்படி ஆயிடுச்சு. இப்ப எல்லாம் எனக்கு சாதகம் ஆயிடுச்சு. அந்த கோல்டன் டிராகனை நான் அழிச்சிடுவேன். இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறியா? ஓ, நிச்சயமா கொடுங்க. இந்த இதுவும் உனக்குதான். ஓ, இது எல்லாமே எனக்கா? நீ பொறுமையா சாப்பிடு, நான் கிளம்புறேன். பாய். திரும்பி வா. வயிறு முட்டை சாப்பிட்டா நகல முடியலையா? இவங்க நிறைய பேர் இருக்காங்க.
ஐயோ என்னையுமே அடிக்க வரீங்களா? இப்ப நான் உங்களை என்ன பண்றேன் பாரு. எனக்கு என்னவோ அந்த ட்ரீயை காப்பாத்திடலான்னு தோணுது. என்னாச்சு உங்களுக்கு? நான் என்ன பண்ணாலும் உங்களுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. இந்த மரத்தோட பவர் இன்னும் போகல. எல்லாம் கிட்ட வந்துட்டாங்க. ஆனா இதுக்கு காரணம் அந்த மரம் கிடையாது. அதுல என்ன வேற என்ன? இங்க பாருங்க. ஓ, இதுதான் உண்மையாவே பவர்ஸ் கொடுக்கிற ட்ரீ. வாவ்! என்ன நடக்குது இங்க? அது ஷாலினுக்கு கிடைச்ச புது பவர் நினைக்கிறேன். அந்த பவர் அவளுக்கு எப்படி வந்தது? அதோ அங்க இருந்துதான். அந்த மரத்தை தள்ளணும்னா நமக்கும் புது பவர் கிடைச்சிடும். அவங்கள தடுத்து நிறுத்திட்டு அந்த பவர்ஸ நாம கைப்பற்றிப்போம். ஏய், என்ன பண்ற நீ? உண்மையிலே நீ கலக்கிட்டப்பா. படைகளே, அவங்கள சுத்தி வளைச்சு பிடிங்க, விடாதீங்க. அங்க பாரு, அவங்களும் ஏதாவது பண்ணு. எதுக்கு கவலைப்படுறீங்க? ரிவர் ரைட். Video by visual6blogs.com. ஓ நோ! சும்மா கலக்கிட்டப்பா. ஆமா, எப்படி உன்னால மட்டும் முடியுது? இன்னும் கொஞ்ச நேரத்துல உள்ள போயிடுவோம் போல இருக்கே ஜெனரல். உனக்கு தான் புது சக்தி இருக்குல்ல, அதை உபயோகப்படுத்து. ஷாலியன், உன்னோட சக்தியை பயன்படுத்தி இந்த மரத்துக்கு உயிர் கொடுக்க முடியாதா? அது அவ்வளவுதான், எதுவுமே பண்ண முடியாது. நான் முயற்சி செஞ்சு பாக்குறேன். இது எப்படி நடந்தது? என்னால இதை நம்ப முடியல. அதுதான் இந்த மரத்தோட சக்தி. நான் எத்தனையோ மரங்களை வெட்டி இருக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் இது சாதாரண மரம் தான். நீ நினைக்கிறது தப்பு. இந்த மாதிரி மரத்தெல்லாம் கண்டிப்பா அழிக்கவே முடியாது. இப்ப இத பத்தி புரிஞ்சுக்கிட்டியா? புரிஞ்சுது. உங்களுக்காக என் எண்ணத்தை மாத்திக்கிறேன். ஏய் ஃப்ரெண்ட்ஸ், பூவும் ஃப்ளேமும் வெளிய வந்துட்டாங்க. நம்ம போலாம். பாஸ், ரிமோட் அங்க இருக்கு. உடனடியா அந்த பட்டனை பிரஸ் பண்ணு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் அந்த ரிமோட் எடுத்துட்டு வந்துடுறேன். இல்ல, இப்ப என்ன பண்ணுவ? நான் இப்ப உங்களை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. எப்படி? நீ கலக்கிட்ட ஜென்ஹோ. இப்படி குரங்க பிறந்துட்டு குரங்கு செட்டா பண்ணலன்னா எப்படி? நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி. நன்றிடா சொல்லாத. நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் இதை செஞ்சோம்னு வச்சுக்கோயேன். வாங்க போலாம். பாய். நாங்க வரட்டா தம்பி. இப்ப நாங்க கோல்டன் டிராகன் கிட்ட போக போறோம். நான் உங்களை பிடிச்சிருவேன். இந்த பூ கிட்ட இருந்து நீங்க எங்கேயுமே தப்பிக்க முடியாது. ஏதாவது செய். கவலைப்படாதீங்க ஜெனரல். பச்சையை நம்மள காப்பாத்தா எப்படியோ வருவா. ஓ, இன்னும் எவ்வளவு மீதம் இருக்கு? இத நான் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்க போறேன். ஓ, ஞம் 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 ஞம்.